ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லஞ்சுக்கு பிரியாணி பண்ணலாமா, தேங்காய் சாதம் பண்ணலாமா, இல்லை தேங்காய் பால் சாதம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஒரு கடைசியில் முடிவுக்கு வந்து தேங்காய் பால் சாதம் பண்ணலான்னு சொல்லிட்டு வெங்காயம், ஹோல் ஸ்பைசஸ், பச்சை மிளகா அண்ட் தேங்காய் பால்லாம் எடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சாச்சு. இப்போ ஒரு குக்கரில் கீ அண்ட் கோகோனட் ஆயில் சேர்த்துட்டு ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். கூடவே ஸ்லைஸ் பண்ண 2 பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாயை ஸ்லிட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். வெங்காயம்லாம் பிரியாணி அளவுக்கு ரொம்ப வந்து கலர் சேஞ்ச் ஆகணும் அவசியம் இல்லை. லைட்டாக வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆனோடனே நிறையா வந்து புதினா மட்டும் சேர்த்துக்கலாம். அதான் அதுக்கு ஃப்ளேவரே. அண்ட் வாஷ் பண்ணி வச்சுருக்க சீரக சம்பா அரிசியும் சேர்த்துட்டு நம்ம வந்து 1 கப் அரிசிக்கு 2 கப் யூஸ்வலாக ஊற்றுற மெஷர்மெண்ட் மாதிரியே தேங்காய் பால் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே சால்ட் சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா விசில் போட்டுட்டு லோ ஃப்ளேமில் 2 விசில் மட்டும் வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான தேங்காய் பால் சாதம் ரெடி. அண்ட் அதுக்கு ஸ்பைஸியாக இருக்கிற மாதிரி ஒரு முட்டை ரோஸ்ட் தான் வந்து பண்ணியிருந்தேன். பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு பாருங்கள், லெஸ் ஸ்பைஸாக ஒரு சூப்பரான ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு ரைஸ் கூட ஸ்பைஸியான எக் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே சிம்பிளான ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.